ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி டே 7 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். காலையில் 3 மணிக்கு எழுந்துட்டேன். ஸோ 3 மணிக்கு எழுந்த உடனே தூக்கமே வரல. ஸோ லேப்டாப்பில் புது புது ஐடியாஸ் அப்போ தான் வரும். ஸோ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னென்ன ஐடியாஸ்லாம் அதை நோட் பண்ணிவிட்டு 4:30க்கு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ஃபாலோட் பை யோகா. அப்புறம் ஸ்டீம் இன்னல் எடுத்தேன். கொஞ்சம் பனி அதிகமாக இருக்குது, ஸ்டீம் இன்னல் எடுத்தேன். எனக்கு க்ரானிக் சைனசைட்டஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம பாடி நம்ம தான் பார்த்துக்கணும், அதான் உண்மை. அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன், ஜேர்னலிங்லாம் முடிச்சாச்சு. ஸோ வெரி ஹாப்பி வித்தவுட் நோ ரீசன்ஸ். அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் ஒரு புக் படிச்சுட்ருக்கேன், டாப் 5 ரெக்ரெட்ஸ் ஆஃப் டையிங். அந்த புக்கு என்னென்னா லாஸ்ட் 1 மந்த்தாக படிச்சுட்ருக்கேன். ஒரு டெய்லியும் ஒரு 5 to 10 பேஜஸ் படிப்பேன் அண்ட் அன் ஆவரேஜ். ஸோ லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக படிச்சுட்ருக்கேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு டவுனாக ஃபீல் ஆகுதோ, இல்லை வந்து ஒரு டீமோட்டிவேட்டடோ இருக்கோ, அப்போல்லாம் அந்த புக்கு படித்து வச்சிங்களேன், நம்மளோட வாழ்க்கை வாங்குறோம்ல, நம்மளுக்கு தங்க இடம் இருக்குது, ஓகேவா, படுக்க இடம் இருக்குது, அப்போ நம்ம வியர் பண்ணிட்டு க்ளோத்ஸ் இருக்குது, இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு தான் தோணும் எவ்ரிடே. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. நம்ம நாளைக்கு பெருசாக வரணும், நம்ம அப்பா அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்ம குடும்பத்தை அடுத்த லெவல் கொண்டு போகணும், இது எல்லாமே மைண்டில் இருக்கும். ஆனால் நம்ம ஆக்ஷன்ஸ் மட்டும் எடுக்கவே மாட்டோம், இதான் உண்மை. ஸோ ஆஸ் அ மிடில் கிளாஸ் பர்சனாக ஒரு இஎம்ஐயில் மாட்டிகிட்ருப்போம். அதனால் ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜாக போயிட்டே இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக 2010 காலேஜ் முடித்தேன்னா, காலேஜ் முடித்த பிறகு ரொம்ப கஷ்டமாக ஒரு ஃபஸ்ட்டு ஜாப் என்ட்ரி கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அப்போ தெரியாது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நெக்லெக்ட் பண்ணுறது, சேலரி கம்மியாக இருக்குன்னு. அப்போ தெரியாது கீழே இருந்தால் மேலே வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் எடுத்த உடனே மேலே போகணுன்னு ஆசை. என்னால் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணியிருக்கேன், ஏன் அதை மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ரெக்ரெட் பண்ணுறதில்ல, ஏன்னா அது ஒரு லைஃப் லெசன்ஸ் எனக்கு. அந்த லைஃப் லெசன்ஸால் தான் இப்போ நான் உண்மையாலே பேசிகிட்ருக்கேன், ஓகேவா. ஸோ காலையில் எழுந்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த புக்கு படிச்சதுக்கப்புறம் எனக்கு கிராட்டிடியூட் ப்ரேயர் ரொம்ப ப்ரோஆக்டிவாக ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை வச்சு எப்படி மேலே போகலாம், அந்த விஷயத்தை வச்சு எப்படி ஹாப்பியாக இருக்கலாம், ஓகேவா. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, பெரிய பணம் வரணும், கோடீஸ்வரன் ஆகணும். பட் தப்பே கிடையாது. ஆனால் எத்தனை பேரால் பண்ண முடியும், உண்மை தானே. ஸோ ஹாப்பியாக இருங்க. மார்னிங் நான் எழுந்த உடனே பாட்டு கேட்பேன், என் பையன் கூட உட்காந்துட்டு டான்ஸ் ஆடுவேன். காரணமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குமா, இன்றைக்கி உடம்பு நல்லா இருக்கா, இன்றைக்கி உயிரோடு இருக்குமா, அவள் தான் இன்றைக்கி ஜாலியாக இருக்கும். அந்த ஒரே கான்செப்டில் தான் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபிலாசபிக்கல் தாட்ஸ்லாம் இப்போ வந்தான்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக ஐ மீன் இப்போ தான் வந்தது. இந்த அளவு இவ்வளோ நாளாகவே நானும் ஒரு நார்மல் டிப்பிக்கல் பீப்புளாக, பணம் தான் முக்கியம், அது பின்னாடி ஓடுறது, எல்லாம் பண்ணுறது, அதுக்காக நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது, மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அதை மட்டுமே நோக்கமாக வச்சு போகிறது. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு 50-60 வயசு இருக்க சொல்ல உங்கள்கிட்ட பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த மெமரிஸு, குட் மெமரிஸு, பேட் மெமரிஸு, அது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணும்போதும் ஒவ்வொரு விஷயமா ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு லேர்னிங்கு. வெறும் பணத்தை நோக்கியே நீங்கள் நகர்த்துட்டு இருந்தால் அந்த கடைசியில் பணம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஹெல்த்து, உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்காது, இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த புக்கை, டாப் 5 ரெக்ரெட்ஸ் ஆஃப் டையிங். இது வந்து ஒரு நர்ஸ் எழுதுனது. அந்த நர்ஸ் யாருன்னா ஹோம் கேர், அவங்க அதை சாகப்போகிற தருவாயில் இருக்கிற மக்களை எல்லாம் அவங்க கூட இருந்துட்டு டேக் கேர் பண்ணுவாங்க. அவங்க 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 கூட இருக்க சொல்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்கள்ல. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப பாண்டிங் ஆகிடுவாங்க எல்லா கிளைண்ட்ஸ் கிட்டமே அவங்க. ஸோ ரொம்ப பாண்டிங்காக இருக்க சொல்ல அவங்க ரொம்ப டீப்பாக போயிட்டு அவங்க தாட்ஸை வந்து ப்ரொவோக் பண்ணுவாங்க. அதாவது இன்டென்ஷனாக ப்ரொவோக் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் பேசிட்டா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மனசில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து வெளியே கொட்டிட்டா நம்ம சந்தோஷமாக இருப்போம்ல, அந்த அந்த அதை தான் அவங்க பண்ணாங்க. அவங்க அந்த புக்கில் ஒரு 10 பீப்புளை பற்றி பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு பீப்புள் கிட்ட இருந்தும் அவங்க சில விஷயம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த கிளையண்ட் வந்து அவங்க நர்ஸ் கிட்ட இருந்து சில விஷயம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே, அந்த 10 பேருமே அவங்க சாகும் தருவாயில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க ரெக்ரீஸ்லாம் இருந்தது. ஆனால் அவங்க அந்த நர்ஸ் கூட ட்ராவல் பண்ண டைம் வந்து அவங்க லைஃப் பெர்செப்ஷனே மாற்றிடுச்சு. அந்த நர்ஸ் எப்படின்னா, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல போவாங்க, அதுக்கப்புறம் நிறைய புக் எழுதுவாங்க, பாட்டு எழுதுவாங்க, பேங்கிங்கில் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பிடிக்காம ஒரு நார்மல் ஜாபில் போனாங்க, அங்கேயும் சர்ச் பண்ணாங்க. ஸோ எப்பவுமே அவங்க ரோமிங்லேயே இருப்பாங்க. அந்த
ஹோம் கேர் செட்டில் ஆகிற வரையும் ரோமிங்கில் இருப்பாங்க. எப்போல்லாம் பிரேக் கிடைக்குதோ ஒரு சின்ன ட்ராவல் போயிட்டு திரும்ப பேக் டு இதே வந்துடுவாங்க. ஸோ இந்த புக்கை முடிக்கிற இன்னும் ஒரு 70 பேஜஸ் இருக்குது. 240 பேஜஸ் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 70 பேஜஸ் கிட்ட இருக்குது. ஸோ மேபி இன்னும் ஒரு 10 டேஸ் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். 10 டேஸ் to 15 டேஸ் எடுத்துப்பேன். ஏன்னா அது படிக்க படிக்க ரொம்ப அஹ், அஹ், ரொம்ப உள்ளே போயிட்டு பேசுகிறா போல இருக்கு. ஒவ்வொரு ஏன்னா நான் படிச்சு தான் தூங்குவேன். எப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகணும் கண்டிப்பாக அந்த புக் எடுத்து படிப்பேன். வாழ்க்கையோட ஒவ்வொரு இது வந்து நான் சொல்கிறது வந்து கிரிஞ்சாக இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சொல்ல தெரியல. ஆனால் ஒவ்வொருவரும் இந்த கட்டம் வரும்போது தான் அவங்களோட லைஃபோட இதுவே தெரியும். சாகிற சாக போகிறவங்கள போய் கேளுங்களேன், லைஃப் எவ்வளோ வந்து புனிதமானது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் போல. இதான் உண்மை. ஓகே, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அதனால தான் மார்னிங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.